मधुरापुरनायिके नमस्ते मधुरालापि शुकाभिरामहस्ते मलयध्वज पाण्ड्यराजकन्ये मयि मीनाक्षि कृपां विधेहि धन्ये பாண்டி நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போற்றும் சிங்கம் பாண்டி நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போற்றும் சிங்கம் பாண்டி நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போற்றும் சிங்கம் ஊருலகம் எங்கும் இனி உங்க பேரு தங்கம் ஊருலகம் எங்கும் இனி உங்க பேரு தங்கம் வாடும் அந்த வைகை வளம் கூடி பொங்கும் இனி வீடும் நம்ம நாடும் சுகம் நாடி தங்கும் வாடும் அந்த வைகை வளம் கூடி பொங்கும் இனி வீடும் நம்ம நாடும் சுகம் நாடி தங்கும் தென் பாண்டி நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போற்றும் சிங்கம் ஊருலகம் எங்கும் இனி உங்க பேரு தங்கம் வானத்தை பார்த்து வாழாமே மானத்தை பார்த்து வாழ்ந்தோமே தாகத்தை தீர்க்கும் நீரோட வழிபுரண்டோடும் பாலோட காட்டுக்குள்ளே கனலுக்குள்ளே கஷ்டப்பட்டு வாடும் ஏழசனம் கடவுளைத்தான் நம்பிக்கிட்டு கனவுல வாழும் 100 மனம் அந்த சாமி இனி வரம் கொடுக்கும் இந்த பூமி செல்வம் தினம் கொடுக்கும் பாண்டி நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போற்றும் சிங்கம் ஊருலகம் எங்கும் இனி உங்க பேரு தங்கம் சந்தன் நானா நானா சந்தன் நானா சந்தன் நானா நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போற்றும் சிங்கம் ஊருலகம் எங்கும் இனி உங்க பேரு தங்கம் பாடும் அந்த வைகை வளம் கூடி பொங்கும் இனி வீடும் நம்ம நாடும் சுகம் நாடி தங்கும் பாண்டி நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போற்றும் சிங்கம் ஊருலகம் எங்கும் இனி உங்க பேரு தங்கம் பாண்டி நாட்டு தங்கம் அம்மா மகாலட்சுமி, இன்னைக்கு போல நீ தினம் பொங்க பொங்க பால் கொடுக்கணும். அக்கா, பால் வண்டி வந்துருச்சு. சாமிக்கு பால் ஊத்திட்டு மிச்சத்தை கொடுக்கா. அப்படியே காசையும் கணக்கு பார்த்து கொடுத்த வேண்டியதானே. இந்த கால் தாளுங்க எதையும் சொல்லாம செய்ய மாட்டீங்களா? பால் வடிகிற முகம் பணத்திலேயே குறியா இருக்க. மன்னிச்சிருதாய, இந்தா பணம், நல்லா எண்ணி பாத்துக்க. வேணாம் வேணாம், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தாம்மா பால் பணம். மோரும் கைமா இருக்கேல, அங்க கொண்டு போய் வை. அம்மா. என்னடி? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்லம்மா, கடையில மோர்ல வெண்ணெய் வேணுமா? அதான் ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுல
கிருஷ்ணா வந்து பிறந்த மாதிரி தினமும் உரிக்கலையத்துல இருந்து களவாண்டு திங்கிறியே. அது இல்லம்மா. வேற என்னடி வேணும்? அம்மா, பால் பணத்துல லவுக்கு துணியும் பாவாடையும் எடுத்து கொடுமா. அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? அப்புறமா எடுத்துக்கலாம். அம்மாம்மா, பணம் இருக்கும் போதே எடுத்துக்கலாமா? அடம் பிடிக்காத துர்கா. நானும் உங்க அப்பாவும் வாயை கட்டி வயிற்ற கட்டி பாலை வித்து பணம் சேர்க்கறது பொண்ணையும் உங்க அக்காவையும் கரை சேர்க்கறதுக்காக தான். நீங்க 2 பேரும் பொண்ணா இருக்கீங்களேன்னு நாங்க வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். அது புரியாம செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கியே. ராதா, பணத்தை வாங்கிட்டு போய் சாமி மரத்துல வைமா. குடுறீனா? பாறை வண்டி அடிச்சு சம்பாதிக்கிறது மாட்டுக்கு பருத்தி கொட்டை வாங்கவே பத்தல. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன்ப்பா. இந்த அம்மா துர்கா காராச்சேவி போட்டலாம் அரங்காநல்லூர்ல வாங்கிட்டு வந்தேன். அக்காவை நீமா எடுத்து சாப்பிடுங்க. அக்கா, போலாமா? அப்பா, நாங்க விறகுக்கு போயிட்டு வரோம். துர்கா, கஞ்சி வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துட்டு போமா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா. பொழுது சாயத்துக்குள்ள வந்துருங்கம்மா. எப்படி இருக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுதுங்களே. என்னங்க நீங்க? நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டும் தானே வரவு பொறுக்க போகுது, ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் போகல. நான் அதுக்கு சொல்ல செல்லம்மா, பிள்ளைங்க வருங்காலத்தை நினைச்சாவா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். அது சரி, நம்ம ஊரு ரோட்ல மரம் வச்சாங்களே, அன்னைக்கு ஊத்தனதுதான், அதுக்கப்புறம் ஊத்தவே இல்ல. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் பச்சை மரத்தையே வெட்டுறீங்க? புதுசா வந்திருக்க காட்டு ஆபீசர் ரொம்ப பொல்லாதவனா. காட்டுல ஒரு சுள்ளி எடுத்தாலும் நம்ம இடுப்பு எலும்ப ஒடிச்சிருவானா. இந்த மரத்தை குறி வச்சிட்டேன், இத வெட்டாம விட மாட்டேன். போட. உன் உடம்புல இருக்கிற திமிருக்கு 1 ஏக்கர் புஞ்ச நிலத்தை மாடை இல்லாம உழுது நஞ்சையாக்கிரலாம். கொழுப்பு எடுத்து மரத்தை வெற்றியா? மரம் இருந்தா தாண்டா நாட்டுல மழை பெய்யும். ஐயா, நான் புள்ள வெட்டிக்காரையா. இனிமே பச்சை மரத்தை மட்டும் இல்ல, எந்த மரத்தையும் வெட்ட மாட்டேயா. இனிமே இந்த காட்டுல இருந்து மரத்தை இல்ல, ஒரு துரும்பு கூட தொடக்கூடாது. கும்பிட்டையா, கும்பிட்ட.
ஏய் ஓடாத ஏய் நில்லு ஓடாத ஏய் ஓடாத ஏய் நில்லு நில்லு அட நம்மாளு ஏமா ஓடுறீங்க என்னால ஓடி வர முடியல வாங்க புது ஆபீசர் வந்திருக்காரு நடங்க எப்பவும் குடுக்கற மாதிரி இன்னைக்கும் கொடுத்துறேன். ஏய் புது ஆபீசர் எப்படின்னு தெரியல அத பார்த்தா நான் வாங்க முடியும் யோ என்னையா நீ? ஏய் டூட்டில இருந்து தொடாத போ போண்ணா போ போ போங்க போங்க வாங்க நடங்க. டூட்டில எப்போ கரெக்டா இருப்பேன் வாங்க ஐயோ யார குத்திட்டாங்களே ஏயா மரத்தை வெட்டி காட்டு தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்சா முதல்ல புடிச்சிருப்போம் சார் வெட்ட போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்ட போங்க. ஆமா சார் முந்தி சார் எவ்வளவோ சொன்னாலும் காட்டுக்குள்ள புகுந்து பச்சை மரத்தை வெட்டிடுறாங்க. பச்சை மரத்தை வெட்டல சாமி, காஞ்சு போன விறகு தான் போய்க்காரோம். இந்த விறகு வெட்டுறதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சாமி. பூச்சி பட்ட கடிச்சா கூட உசுறு போயிடும். அத கூட பெருசா நினைக்காம வயிற்று பழப்புக்காக இந்த விறக சுமந்துட்டு வர சாமி. 20 வருஷமா வரைக்கும் பொறிக்காரோ, காஞ்சு போன தலைக்கு என்ன கூட இல்ல. இந்த தள்ளாத வயசுலயும் ஒரு சான் வயத்தை காப்பாத்ததான் வரவு சுமந்துட்டு வரோம் சாமி. நாங்க என்ன தேக்கு மரத்தை வெட்டியாரோ? பெரிய பெரிய ஆளுங்க தான் சந்தன மரத்தை வெட்டி லாலி லாரியா கொண்டு போறாங்க. அத நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாவா? இழுக்க முடியாம லாரி நின்னு போகும், அத நாங்க தானே தள்ளி விடுவோம். இத பாருங்கம்மா, நீங்க எல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன கிராம முன்சீப் கிட்ட அத்தாட்சி வாங்கிட்டு வாங்க. நான் அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கெல்லாம் அடையாள அட்டை வாங்கி தரேன். அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க போலாம். நல்லா இருக்கணும் சாமி. வரையா உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க. மகாராசனா இருப்பா. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்களை போக சொல்வீங்கன்னு. வரேன்.